பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பொன்னி வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா கைப்பக்குவம் மாதிரியே உன் கைப்பக்குவமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்தையா வந்து ரொம்ப பெருமையாக தான் பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்தையா வந்து தோப்பு பக்கம் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ 2 திருட்டு பசங்க அந்தோடி போகும்போது இவர் பார்த்துடுறாரு. அவர் நின்னுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவரை கண்ட உடனே அவர் வேகமாக ஓடுறாங்க 2 பேருமே. இவர் பக்கத்துல இருந்து கட்டையை எடுத்து தூக்கி வீசுறாரு. அவங்க காலில் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த கிழவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 பேருமே அடிக்க வரும்போது இவர் சத்தம் போட்டுறாரு. பக்கத்து தோட்டத்தில் உள்ள எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் கட்டி வச்சு இதுக்கடாங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேருமே மோட்டர் திருடனுங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஓனர் எல்லாமே பேசிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் பொண்ணுக்கிட்ட வராங்க அவங்க அப்பா. நடந்த எல்லாமே சொல்கிறாங்க. எதுக்குப்பா இந்த வயசில் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அவனுங்க என்னை அடிக்க வந்தானுங்க. அப்போ பக்கத்து தோட்டத்தில் உள்ள எல்லாருமே வந்து காப்பாற்றிட்டாங்க. அவங்கள பிடிச்சி கட்டி வச்சிட்டோம். பார்த்தா அவனை வந்து மோட்ரு திருடுறதுக்காக வந்திருக்கானுங்க. அந்த தோட்டத்து ஓனர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே வாங்கி வைக்கிறோம், ஆனால் இந்த திருட்டு பசங்க ஈஸியாக திருடிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்குமா, எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அவர் வந்து இங்கே காவலாக நீங்கள் வேலை பார்க்கிங்களான்னு சொல்லி கேட்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அது எதுக்குப்பா இவ்வளோ சோகமாக வச்சு முகத்தை சொல்கிறீங்க, சந்தோஷமான விஷயம் தானே. அது எப்படிமா ஒன்றை தனியாக விட்டுட்டு நான் போக முடியும், ஆல்ரெடி அவன் ஒன்றை கடத்தினான், இப்போ நீ தனியாக இருக்க தெரிஞ்சு அவன் வந்து ஒன்று பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது, நீங்கள் வேலைக்கு போங்கப்பா, நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வேலைக்கு போனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயா கிட்ட வந்து சந்திரசேகர் சொல்கிறாங்க, நம்ம பையன் வந்து எடுத்த முடிவு நல்ல முடிவு தான், நீ எதுக்கு ஜெயா இப்படி ஃபீல் பண்ணுற, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் என் பையன் வந்து போயும் அவளை போய் தேடி போயிட்டானே, என் பேச்சை கேட்காம போயிட்டானே, அதுதாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வேணா உன் மருமக வந்து தேவையில்லாமல் இருக்கலாம், அவனுக்கு அவன் ஒய்ஃபு தேவை, அவன் தேவைங்கிறதுக்காக தான் போயிருக்கான், இதை நீ புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.